விஷ்ணு, நீ இங்க இருக்கியா? நான் உன்னை மேலெல்லாம் தேடிட்டு வரேன். என்னம்மா பயந்து போயிருக்கீங்க? என்ன விஷயம்? அது நீ உடனே அர்ஜுனுக்கு போன் பண்ணப்பா. அவன் எப்படி இருக்கான்னு கேள. அம்மா, இப்பதான் அவன் எனக்கு போன் பண்ணான். ஏமா, ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க? அவங்க என்ன சின்ன பசங்களா? அது நேத்து ராத்திரி. அம்மா, எனக்கெல்லாம் தெரியும். கேம என்கிட்ட சொன்னான். ஏதோ கெட்ட கனவு வந்துச்சாமே, அத்தை ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னான். இத பாருங்கம்மா, நமக்கு 1000 கெட்ட கனவுகள் வரலாம். அதெல்லாம் உண்மையாயிடுமா சொல்லுங்க? தேவையில்லாம கண்டதை யோசிச்சு மனசை கெடுத்துக்காதீங்க. ஆனா நம்ம அர்ஜுனுக்கு, அர்ஜுன் அமிர்தாவுக்கு எதுவும் ஆகாது. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களா? கோவிலுக்கு போயிருக்காங்க. அவங்க கூட ராகேஷும் போயிருக்காரா? அது போதும்ல. என்னமோப்பா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமாவே இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரிய போறதில்ல. எப்படியோ நம்ம ராகேஷ் அவங்க கூட இருக்கான்ல, அந்த ஒரு தைரியம் தான் எனக்கு. அம்மா, அம்மா. யாரு? யார் நீங்க? நான் வந்துமா, கோயில்ல வேலை செய்யறவன் ஆச்சாரிய சொல்லி அமிச்சாரு. சிவலிங்கம் தயாராயிடுச்சான். உடனே வந்து எடுத்துக்கலான்னு சொன்னாரு. அதான் பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். விஷ்ணு, அவருக்கு பணம் கொடுப்பா. எடுத்துட்டு வரேன். ஹேமா, அம்மா, இந்தாங்க. ரொம்ப நன்றி. நான் வரேங்க. வாங்க. ஒரு வழியா காலையிலேயே நல்ல செய்தி வந்திருக்கு. விஷ்ணு, எப்படியோ தட்சக வனத்துல இருக்கிற சிவலிங்கம் நம்ம வீட்டுக்கு வரதுக்கான நேரம் வந்துருச்சு. அம்மா, இதை விட ஒரு நல்ல செய்தி வேணுமா? நீங்க இப்படி தேவையில்லாம பயப்படுறத விடுங்க. நம்ம அர்ஜுன் அமிர்தாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அது சரிதான். விஷ்ணு, முடிஞ்ச வரைக்கும் சிவலிங்கத்தை சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு வந்து பாபா சொன்ன மாதிரி அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா கோவில பிரதிஷ்டை பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி பாபா கிட்ட பிராண பிரதிஷ்டை செய்யணும்பா. ஆமா, அது வேண்டாமா? ஏன் வேணாங்கிற? அம்மா, பிராண பிரதிஷ்டை பண்ற வேலையை வீட்லயே வச்சுக்கலாமே. பூஜை பண்ணிட்டு ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணா போதும். அம்மா, பாபா ஒரு வாரம் ஏதோ விசேஷ தியானத்தில் இருக்க போறாருன்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல நம்ம காரியத்தை எல்லாம் நம்ம முடிச்சிடலாமா? அப்புறம் கடைசியில பாபாவை கூப்பிட்டுக்கலாம். நீ சொல்றது சரிதான். அதற்கட்டும், சிவலிங்கத்தை எப்ப வீட்டுக்கு கொண்டு வர போறீங்க? அம்மா, வர்ற திங்கக்கிழமை நல்ல முகூர்த்த நாளாமே. அன்னைக்கே தட்சக வனத்துக்கு போய் சிவலிங்கத்தை கொண்டு வரலாம். சரியா? சரிப்பா விஷ்ணு. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.